ஏன்னா இப்போ வெறும் அந்த அந்த விஞ்ஞான பூர்வகமான கண்டுபிடிப்புகள்னால நிறைய பாதிப்பு ஏற்படுது. இயற்கைக்கு இருக்கட்டும், மனித இனத்துக்கு இருக்கட்டும், விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த போன்ஸ், அந்த அல்ட்ரா வேவ்ஸ் எல்லாமே பறவைகளே இல்லாம செய்யுது அப்படின்றது. சோ அதுவும் இல்லாம நம்ம ஓசோன் லேயர் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி பாதிப்பு இல்லாம இயற்கைக்கும் கூட பாதிப்பு இல்லாத ஆராய்ச்சிகள் செய்ய முடியும். நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப நமக்கு பாதிப்பு ஏற்படாது. இந்த இயற்கைக்கு, பூமிக்கும், விஸ்வத்துக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத நல்ல ஒரு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாங்க. தியானம் பண்ற எல்லாருக்குமே ஒரு அனுபவத்துல தெரிஞ்சிடும். நம்ம ஆன்ம பொருள் அப்படின்னு உணர்ந்துடுவாங்க.